இறையாட்சி வணக்கம். 2023 ஆண்டு பிப்ரவரி 22 சாம்பத் புதன்கிழமையை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இதனை எதிர்கொண்டு தவக்காலத்துக்குள்ளே செல்கிறோம். இந்த தவக்காலம் மனம் மாறங்கள் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான காலம். இதனால்தான் சாம்பத் புதன்கிழமை அன்று வழிபாட்டிலே நாங்கள் நெற்றியிலே சாம்பலை பூசி ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற எங்களுடைய வாழ்க்கையின் நிலையாமையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் இந்த உலகத்திலே நீண்ட காலமாக இருக்கப் போவதில்லை, நிலையாகவும் இருக்கப் போவதில்லை. இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்வு ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அந்த காலத்துக்குள்ளே நாங்கள் இறையாட்சியை நோக்கி பயணிக்க வேண்டும், இறையாட்சியை நோக்கி செயற்பட வேண்டும், இறையாட்சியை நோக்கி அனைவரையும் வாழ வலுவூட்ட வேண்டும். இந்த அடிப்படைகளைத்தான் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அவர் அவருடைய வாழ்வையே எங்களுக்கு உதாரணமாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த தவ காலத்துக்குள்ளே வருகிற நாங்கள் முக்கியமாக சாம்பத் புதன்கிழமையிலே நாங்கள் வலியுறுத்துகின்ற முக்கியமான செய்தி, இந்த வாழ்வு நிலையற்றது. வாழ்வு நிலையற்றது என்பதால் நாங்கள் கலங்கி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எதிர்காலமே இல்லை என்று போவதல்ல. உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கை நிலையற்றது அல்லது இது நிரந்தரமானது அல்ல என்பதை வலியுறுத்துவதன் மூலம் நாங்கள் இறையாட்சியை நோக்கி வாழ வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்று ஒரு போலித்தனத்தை அல்லது நிரந்தரமற்ற நிலையை, ஒரு குழப்பமான சூழ்நிலையை அல்ல நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். நாங்கள் இங்கே முன்வைப்பது இறையாட்சி என்பது ஒரு முக்கியமான அடிப்படை. அந்த அடிப்படையை தான் இயேசு முன்வைத்தார். மனம் மாறி இறையாட்சியை நம்புங்கள் என்பதைத்தான் இயேசு திரும்பவும் திரும்பவும் வலியுறுத்தினார். ஆகவே நாங்கள் அந்த நிலையான உறுதியான அந்த இறையாட்சியை நோக்கி பயணிப்பதற்காக நாங்கள் இந்த உலகத்திலே பல விடயங்களையும் எடுத்துக்கொண்டு இவைதான் எங்களுக்கு முக்கியம் அல்லது இவைதான் எங்களுக்கு எல்லாம் பலன் தரும் என்று போலியானவற்றோடு இருக்காமல் நாங்கள் ஒரு புரிதலுக்குள்ளே வர வேண்டும். இந்த உலகம், இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வு நிலையற்றது என்பதனுடைய கருத்து எல்லாமே அழிவு, நாங்கள் வாழ முடியாது அல்லது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பது போல நாங்கள் அதை பார்க்கக்கூடாது. அதை கடந்து இறையாட்சி தான் எங்களுக்கு இருக்கிற அடிப்படை. ஆகவே நாங்கள் துணிவோடு நாங்கள் செயல்படுவோம். ஒருவர் தீமை செய்கிறார் என்றால் நாங்கள் அவர் தீமை செய்கிறார் பரவாயில்லை என்று இருக்க முடியாது. இறையாட்சியை நோக்கி பயணிப்பதற்காக இந்த உலகம் நிலையானது அல்ல, இந்த வாழ்க்கை நிலையானது அல்ல என்ற அந்த சுடலை ஞானத்தோடு நாங்கள் தீமையை எதிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை அர்த்தம் தரும். அதே போலதான் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நாங்கள் உயிர்ப்பை மையமாக்கி கொண்டு வாழ்வதுதான் இங்கே மிகவும் முக்கியமானது. இந்த தவக்காலத்தின் முடிவிலே நாங்கள் பார்க்கிறோம் உயிர்ப்பு. ஆகவே இந்த சாம்பத் புதன்கிழமையிலே தொடங்குகிற நாங்கள் எங்களை ஒருத்து எங்களை கடவுளுடைய ஆட்சிக்கேற்றவர்களாக ஆக்கி கொள்வதன் மூலம் நாங்கள் அவர் விரும்புவதை செய்கின்ற இறையாட்சியின் மக்களாக மாற வேண்டும். ஆகவே இந்த தவக்காலம் எங்களுக்கு தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் இறையாட்சியின் மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான். அதற்காக இந்த காலத்திலே நாங்கள் கடவுளை நோக்கி பார்ப்போம், பிரார்த்திப்போம், கடவுளை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்காக எங்களிடம் இருப்பதை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி, எங்களை சில விடயங்களிலிருந்து எங்களை கட்டுப்படுத்தி நாங்கள் கடவுளுடைய ஆட்சிக்கேற்றவர்களாக மாற நாங்கள் கடவுளுடைய அருளை வேண்டி நிற்போம். சாம்பத் புதன்கிழமை நாங்கள் புதியதாக, புதியவர்களாக, புதிய சமுதாயமாக மாற எங்கள் எல்லாருக்கும் அருள் தரட்டும். நன்றி.